சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் இந்திரன் பழி தீர்த்த படலம் நூலின் முதல் படலமாகும். தேவலோகத்தின் அரசனான இந்திரனை காண வந்தார் தேவகுரு பிரகஸ்பதி. இந்திரன் தேவ மகளிர்களுடன் இருந்தபடியால் தேவகுருவை கவனிக்காமலும் அவருக்கு தகுந்த வரவேற்பை கொடுக்காததாலும் சினம் கொண்ட பிரகஸ்பதி அங்கிருந்து சென்று விட்டார். அதன்பின் தேவர்கள் மூலம் குரு வந்ததை அறிந்த இந்திரன் அவரை காண ஐராவதமாகிய தனது வாகனத்தில் தேவர்களுடன் தேடிச் சென்றான். அவர்களால் தேவகுருவை கண்டுபிடிக்க இயலவில்லை. தேவகுரு இல்லாமல் இந்திரனிடம் இருந்த சக்தியும் செல்வமும் குறைய ஆரம்பித்தது. தேவகுரு இல்லாமல் தனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பரிகாரம் தேடி அவன் தேவர்களோடு பிரம்மலோகத்திற்கு சென்றான். தேவர்களுக்கு தற்போது நல்வழி காட்ட குரு இல்லாததை பிரம்மாவிடம் எடுத்து கூறி வருந்தி இந்த சிக்கலுக்கு வழிகாட்டி அருளுமாறு வேண்டினான். அப்போது பிரம்மா இந்திரன் செய்த தவறுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க எண்ணி பிரகஸ்பதியை கண்டுபிடிக்கும் வரை அறிவாலும் தொழிலாலும் சிறந்த ஒருவரை உங்களின் தற்காலிக குருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி துவட்டா என்பவனின் மகனும் 3 தலைகளை உடையவனும் அசுரகுலத்தில் உதித்தவனும் ஆகிய விச்வரூபன் என்பவனை தற்காலிக குருவாக்கிக் கொள்ளுமாறு அருளினார். அசுரகுலத்தில் உதித்தவனை குருவாக்கிக் கொள்வதா என்று முதலில் யோசித்த தேவேந்திரன் இறுதியில் பிரம்மாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு விச்வரூபனை குருவாக ஏற்றுக்கொண்டான். தேவகுரு பிரகஸ்பதியை அலட்சியப்படுத்தியதற்காக வருத்தம் கொண்ட இந்திரன் அதற்கு பரிகாரம் செய்ய எண்ணினான். புதிய குருவான விச்வரூபனிடம் தேவர்கள் நன்கு வாழ யாகம் செய்ய வேண்டும் என்று கூறினான். அதற்கு சம்மதித்த விச்வரூபனும் வாயினால் தேவர்களின் நலத்திற்காகவும் மனதினால் அசுரர்களின் நலத்திற்காகவும் யாகத்தினை நடத்தினான். இதனை தனது ஞான திருஷ்டியில் அறிந்து கொண்ட தேவேந்திரன் விச்வரூபனின் 3 தலைகளையும் கொய்தான். அவனின் 3 தலைகளும் காடை ஊர்க்குருவி கிச்சிலி பறவைகளாக மாறின. குருவை கொன்ற பாவத்தினால் இந்திரனை பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. இந்திரனின் பிரம்மகத்தி தோஷத்தினை தற்காலிகமாக போக்குவதற்காக தேவர்கள் மரங்களிடத்தில் பிசினாகவும் மகளிரிடத்தில் பூப்பாகவும் நீரினிடத்தில் நுரையாகவும் மண்ணினிடத்தில் உவராகவும் பிரிந்து அளித்தனர். இதனால் தற்காலிகமாக இந்திரனை பற்றிய பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்று பொலிவுடன் விளங்கினான்.